டெல்லி உள்ளிட்ட பல நகரங்களிலும் உள்ளது போல வெகு மக்கள் கூடி ஜனநாயக வழியிலான போராட்டங்களை நடத்த உரிய பொதுவெளி இல்லை என்றும், டெல்லியின் ஜந்தர் மந்தர் போல சென்னையிலும் மக்கள் கூடுவதற்கான இடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது சமஸ் எழுத்தில் இன்று சிந்தை இணையதளத்தில் வெளியாகியுள்ள கட்டுரை. மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் திரள்வதற்கான பொதுவெளிகள் மிக முக்கியமானவை. அப்படி இருந்த மெரினா மணல்வெளி, சீரணி அரங்கம், தீவுத்திடல் போன்ற இடங்கள் இன்றைக்கு மக்கள் போராட்டங்களுக்கு மறுக்கப்பட்டு ஜனநாயக வெளி சுருக்கப்பட்டு விட்டது என்று சுட்டுகிறது சமஸ் கட்டுரை. டெல்லி ஜந்தர் மந்தர், லண்டன் டிராஃபால்கர் சதுக்கம், வாஷிங்டன் நேஷனல் மால் போன்று வரலாறு நெடுகிலும் பெரும் மாற்றங்களை செதுக்கியவை மக்களின் வீதி வழி போராட்டங்களே. 1965 தமிழ்நாட்டில் நடந்த மாணவர் போராட்டங்களே இந்தியாவின் இன்றைய மொழிக் கொள்கையை தீர்மானித்தன என்பதையும் இக்கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. கடந்த அரை நூற்றாண்டில் மக்களின் உரிமை குரலுக்கான பொதுவெளியை ஒடுக்குவதை திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே செய்தன. தற்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கும் தாவேக அரசும் அதே பாதையில் செல்லக்கூடாது என்று கட்டுரை எச்சரிக்கிறது. எனவே கோடி மக்கள் வாழும் சென்னை நகரத்தின் மையப்பகுதியில் டெல்லியின் ஜந்தர் மந்தர் போல சில ஆயிரம் பேர் கூடவும், ராம்லீலா மைதானம் போல பல்லாயிரம் பேர் திரளவும் கூடிய பொதுவெளிகளை உருவாக்க வேண்டும். அதுவே பெருநகரத்தின் ஜனநாயக சுவாசத்தை இலகுவாக்கும் என்கிறது கட்டுரை.